மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகள் திறந்து வைத்து அங்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு பேசுகிறார் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார். ஏற்கனவே அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் 1785 கோடியில் முடிவுற்ற பணிகளை தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். புதிய சாலைகள், பாலங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுடைய அடிப்படை வசதி என தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் முதலமைச்சர் 2 நாள் சுற்றுப்பயணம் செய்து அங்கு இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்கிறார். அதே போல பொதுமக்களுடைய புகார்களை உடனுக்குடன் சரி செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சியர்களால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவுடன் முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் வாயிலாக மக்கள் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை தடுப்பவும், மக்கள் வசிக்கும் இடங்களே முகாம்கள் அமைத்து அவர்களுடைய சான்றிதழ்கள் உள்ளிட்ட உடனடியாக அவர்களுக்கு கேட்க வேண்டிய, குறிப்பாக வருவாய் சான்றிதழ்கள் உள்ளிட்ட உடனடியாக அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் 7 நாட்களுக்குள் அதை முடித்தர வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை முதலமைச்சர்கள் மேற்கொண்டார். மேலும் அரசின் நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களை சென்றடைக்கின, எந்த ஒரு மக்களும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் அரசின் சார்பில் தனி அமைப்பு உருவாக்கப்பட்டு அதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அரசினுடைய திட்ட பயனாளிகள் ஒருபோதும் திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலும் தொடர்ச்சியாக அனைத்து இடங்களுக்கும், அதாவது முதலமைச்சர்கள் செல்லும் பொழுதும் இது குறித்தும் அதிகாரம் கேட்டு வருகிறார். அதன் அடிப்படையிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் முதலமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் 1785 கோடியில் ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு அதுக்கான பணிகள் நடைபெற்ற நிலையில் முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் அங்கு கூடிய பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.